வணக்கம் மக்களே! இந்த வாரத்தில ஒரு நல்ல மூவ்மெண்ட் உள்ள டேவா இன்னைக்கு டே அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50 ஒரு 120 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்திருக்கு. இந்த வாரத்தில சொல்லிக்கும்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கடந்த 3 நாட்கள்லயும் இல்ல. ஆனா இன்னைக்கு அது கூட கம்பேர் பண்ணும்போது ஓரளவு பரவாயில்லாம ஒரு மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. பேங்க் நிஃப்டில ஒரு 257 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ஓவராலா ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. ஐடி பங்குகள் கீழ இறங்கியிருந்தது. ஸோ டிசிஎஸோட ரிசல்ட்ட எதிர்பார்த்து இப்போ அந்த ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிற டேட்டாவை நம்ம பார்ப்போம். டிசிஎஸோட நெட் ப்ராஃபிட் 6% உயர்ந்திருக்கு. 12,760 கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போதும் இந்த குவார்ட்டரோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக அமைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயரில் போன வருஷம் இதே குவார்ட்டரில் 12,040 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் வைஸ் பார்க்கும்போது ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக டிசிஎஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அனலிஸ்ட் எல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா 12,200 கோடி லாபமாக போஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வச்சுருந்தாங்க. பட் எதிர்பார்ப்பை மீறி ஒரு 500 கோடி அதிகப்படியான ஒரு லாபத்தை டிசிஎஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூவில் பெரிய வளர்ச்சி இல்லை. போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ லைட்டாக டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இதுவே இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 1.3% வந்து உயர்ந்திருக்கு. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் பார்க்கும்போது ஒரு 3.1% வந்து டிக்ளைன் ஆகிருக்கிறதாகவும் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிஇஓ கீர்த்திவாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப வந்து டஃப்பான ஒரு குளோபல் கண்டிஷனில் ஸோ ஓரளவு பரவாயில்லாமல் ஒரு பர்ஃபார்மன்ஸை நாங்கள் பண்ணியிருக்கோம். நியூ சர்வீசஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு க்ரோத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. அது போக ஸோ வரக்கூடிய குவார்ட்டர்லேயும் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஐ மூலமா பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எம்ப்ளாயீஸில் பார்க்கும்போது 1,14,000 பேருக்கு ஏஐ ஸ்கில்லை வந்து கொடுத்துருக்கிறதாவும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க நல்லா வெல் ட்ரைனடாக இருக்காங்க ஏஐ ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு. மொத்தமாக இவங்க கிட்டத்தட்ட 6,13,069 எம்ப்ளாயீஸ் வந்து இருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் மட்டும் 6,071 எம்ப்ளாயீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. பட் அட்ரிஷன் தொடர்ந்து வந்து உயர்ந்துட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ பார்க்கும்போது ஒரு $9.4 பில்லியன் இருக்குது. இதுவே Q4ல $12.2 பில்லியன் இருந்திருக்கு. அது கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு $3 பில்லியன் வரைக்கும் டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ சரிவடைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரெண்டு நெகட்டிவான விஷயம் என்னன்னா, ஸோ ஒன்று ரெவன்யூ வந்து குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் ஒரு வளர்ச்சியை வந்து சந்திக்காமல் இருக்குது. ரெண்டாவது இவங்களுடைய டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டரில் சரிவடைஞ்சிருக்கு. இது ரெண்டு மட்டும்தான் டிசிஎஸோட ரிசல்ட்டில் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ஸோ ப்ராஃபிட் வைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை டிசிஎஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த பங்கு ஒரு 3,400 கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போது ப்ராஃபிட் நல்லா இருக்குங்கிறத பேஸ் பண்ணி நாளைக்கு மேபி மேலே ஏற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ரெண்டு நெகட்டிவ் விஷயம் இருக்குது. ஸோ ஒன்று இந்த ரெவன்யூ, இன்னொன்று பார்க்கும்போது டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நமக்கு வாய்ப்பு வந்ததுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அடுத்தது இந்தியன் ஆயில் பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ இந்தியன் ஆயில் பார்த்திங்கன்னா அவங்களோட பானிபட் ரிஃபைனரியில் ஸோ இந்த ஏவியேஷன் ஃபியூயலை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபியூயலோட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்த போகிறதாகவும் ஒரு டேட்டா வந்து இந்தியன் ஆயில் கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ இது இந்தியன் ஆயிலுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். 2028க்குள்ளே 1% பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கில் இந்த ஏவியேஷன் ஃபியூயலை வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோட நிறுவனங்கள் வந்து நகர்ந்து போயிட்டு இருக்கிறதாகவும் இந்தியன் ஆயில் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. கூடவே ஹைட்ரஜனை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஒரு 10,000 டன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு. கூடவே 70,000 டன்னாக வந்து நாங்கள் உயர்த்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலும் இந்தியன் ஆயில் கிட்டேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ இப்போது இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த என்பிஐஸ் அப்படிங்கிறது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா இப்போ ரீசன்ட் குவார்ட்டராக வந்து வந்துட்டுருக்கு. ஸோ பல வங்கிகளும் பார்த்திங்கன்னா அசட் குவாலிட்டியில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காங்க. பட் இந்த ஸ்மால் எம்எஸ்எம்இ லோன் கொடுக்கக்கூடிய ஒரு வங்கி மாதிரி ஒரு ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா இது கவர்மெண்ட்டுக்கு கீழே வர்றது. ஸோ எம்எஸ்எம்இயை ஃபோக்கஸ் பண்ணி லோன் கொடுக்கக்கூடிய இந்த எஸ்ஐடிபிஐ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்ட் அலோன் ப்ராஃபிட் பார்க்கும்போது 4,811 கோடியாக இருக்குது. இதுவே கன்சாலிடேட்டட் பார்க்கும்போது 5,596 கோடி ஒரு வருஷத்துக்கு வந்து ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து மேட்டர் இல்லை. ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசட் குவாலிட்டி தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. ஸோ அசட் குவாலிட்டி பார்க்கும்போது கிராஸ் என்பிஐ வெறும் 0.04% தான் இருக்குது. அதாவது வெறும் 183 கோடி தான் கிராஸ் என்பிஏவாக இருக்குது. நெட் என்பிஐ எவ்வளோன்னு பார்த்தா
ஜீரோ ஆல்மோஸ்ட் என்பிஏவே வந்து இல்லை. ஸோ வரா கடனே பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் இல்லாமல் வந்து இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஸோ இவங்க மோஸ்ட்டாக எம்எஸ்எம்இக்கு வந்து டைரெக்டாக லோன் கொடுக்கறதில்ல. ஸோ இது வந்து சில நிறுவனங்கள், ஸோ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான அந்த வங்கி நிறுவனங்கள், நிதி நிறுவனங்களுக்கு இவங்க வந்து கடனை கொடுக்குறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இக்கு கடன் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கொடுக்கக்கூடியது ஒரு நல்ல ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய காரணத்தினால, ஆல்ரெடி நல்லா எஸ்டாப்ளிஷ்டு ஆயிருக்கிறதுனால, ஸோ இவங்களுடைய கடன் வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு கடன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரில. பட் டக்குன்னு என் கண்ணில் பார்க்கும்போது அசட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது, என்பிஏவே இல்லை அப்படின்னு கண்ணில் பட்டுது. அதனால் இந்த செய்தியை நான் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட் எல்என்ஜி. ஸோ பெட்ரோநெட் எல்என்ஜி பார்த்தீங்கன்னா தீபக் ஃபர்டிலைசர் கூட ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க. ஒரு 1200 கோடி மதிப்பிலான ஒரு டீலை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தா இந்த எல்என்ஜியை வந்து ரீகேசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இது அவங்க சப்சிடரி கூட பண்ணி, ஸோ அதை வந்து தீபக் ஃபர்டிலைசரோட ஃபேக்ட்ரிக்கு, ஸோ அவங்களுடைய யூனிட்டுக்கு அதை வந்து சப்ளை பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த டீல் ஒரு 5.5 இயர்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ பெட்ரோநெட் எல்என்ஜி இந்த ரீகேசிஃபிகேஷன் எல்என்ஜியை வந்து சப்ளை பண்ண போகிறதா ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இது பெட்ரோநெட் எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அடுத்தது கர்நாடகா பேங்க் பற்றியான ஒரு அப்டேட். ஸோ ரீசெண்டாக கர்நாடகா பேங்கோட சிஇஓ ரிசைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த இடத்த வந்து நிரப்புறதுக்காக ராகவேந்திரா பாத் அப்படிங்கிறவர், ஸோ இவர் வந்து சிஇஓவாக இருக்கக்கூடிய ஒருத்தர், இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இன்டீரியம் சிஇஓவாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இடைக்காலத்துக்கு மட்டும் இருப்பார். பர்மனன்ட் சிஇஓ யார் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் இனிமேல் தான் வந்து வரும். பேங்க் வந்து ஃபியூச்சரில் அறிவிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ன ஒரு அப்டேட்னா, எஸ்பிஐ வந்து QIP பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது எஸ்பிஐ கிட்டேருந்து அஃபிஷியலாக வந்து தகவல் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு ரூமராட்டம் வந்து வந்திருக்கு. 25,000 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேக் சேல் பண்ண போகிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்ததுன்னா நம்ம நாட்டிலே பெரிய ஒரு QIP இந்த எஸ்பிஐயோட QIP-யாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. 2015 கிட்டத்தட்ட 22,000 கோடி QIP பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி எஸ்பிஐ பண்ணாங்கன்னா நம்பர் 1 இடத்துக்கு வந்து இந்த QIP-யில் ஃபண்ட் ரைஸ் பண்ணது எஸ்பிஐயாக வந்து இருப்பாங்க. ஸோ பண்ணுவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் தாண்டி என்எஸ்சியில் வந்து ஒரு 3.23% ஸ்டேக்கை வந்து வச்சுருக்காங்க. அதோட ஒர்த் இப்போ கரண்ட்டாக 18,000 கோடி வரைக்கும் இருக்குது. ஸோ 18,000 கோடி மதிப்பிலான என்எஸ்சி பங்குகளை எஸ்பிஐ வச்சுருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் விற்பாங்களாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். மேபி ஐபிஓவில் கூட OFS மூலிமா விற்றாலும் விற்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்தது BYD வாங்கின ஒரு கஸ்டமருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருந்திருக்கு. வாங்கி வெறும் 2.5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா பேட்ரி சுத்தமாக வந்து போச்சு. ஸோ இதில் பேட்ரி போனது கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. என்ன ஒரு மெயின் ப்ராப்ளம்னா, ஸோ இந்த நபர் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு, பேட்டரியும் சேர்த்து தான் இன்சூர் பண்ணியிருக்காரு. பட் அந்த ஷோரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த டீலர், அந்த கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா ஏதோ தவறு பண்ணியிருக்காரு. இந்த ஒரு தவறுனால ஸோ அவரால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியல. 18 லட்சத்தை வந்து இவரை வந்து பே பண்ண சொல்கிறாங்க. இதை கேட்டு அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்ச அந்த நபர், ஸோ அவர் வந்து அடுத்து லீகலாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க BYDக்கு. ஸோ இந்த ஒரு பிரச்சனையை சொல்லியும் கூட அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு ரிப்ளைவும் வரல. ஸோ ஷோரூம் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் போட்ட ICICI லம்பார்டு 2 பேரும் கைவிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸை சொல்லி ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்சூரன்ஸை விற்றவனை பிடிச்சி ஏதாச்சும் ஒன்று பண்ணாதான் நமக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் வந்து ஒரு கேஸை போட்டிருக்காரு. அவருக்கு அந்த கேஸ் சாதகமாக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு செய்தியில் ஸோ பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட்டோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கத்துக்கு இருக்குது. இந்த காரோட ரேட்டு அரௌண்ட் ஒரு 40,000 ஒரு 50 லட்சத்துக்குள்ளே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் பேட்டரியோட காஸ்ட்டு பாதிக்கு பாதி வருது, கிட்டத்தட்ட 18 லட்சம். ஸோ இப்போதைக்கு ஓகே. பட் வாரண்டி எல்லாம் முடிஞ்ச ஒரு நம்ம 8 வருஷம் இந்த காரை யூஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு 1லேருந்து ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் வந்து நம்ம ஓட்டுறோம், அதுக்கப்புறம் வந்து பேட்டரிக்கான வாரண்டி வாய்ட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பேட்டரியை மாற்றணும், இவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொன்னால் ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொகையாக நான் பார்க்குறேன். ஸோ இது ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை மேபி ஃபியூச்சரில் ஏற்படுத்துமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு காஸ்ட் கொடுத்து மாற்றக்கூடிய ஆட்களாக நம்ம வந்து இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வாங்குகிறோம் ஒரு காரை, ஸோ நம்ம அதை பார்த்தீங்கன்னா பொத்தி பொத்தி அப்படியே பாதுகாத்து லைஃப் லாங்கு கொண்டு வரதுக்கு பார்ப்போம். மேபி என்ஜின் வேலை வந்தால் கூட இந்த அளவுக்கு வந்து நம்ம காசு செலவு பண்ண மாட்டோம் காரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு பெரிய தலைவலியாக அமையுமா, இதுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்று வழியாக ஃபியூச்சரில் கொண்டு வருவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இன்னும் சில வருடங்களில் இந்த பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் பற்றியான ப்ராப்ளம் பெருசாக வெடிக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் எனக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட். இது பார்த்திங்கன்னா குளோபல் அப்டேட்னு சொல்லலாம். ஸோ
டொயோட்டா மோட்டார் பற்றியான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, ஜப்பானோட கார் எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு 25% வந்து டாரிஃப் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ டாரிஃப் போடுறனால அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமா பே பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா வல்லுனர்கள் கிட்டயும் இருந்தது. ஆனா, அது பார்த்தீங்கன்னா, அப்படியே பொய் ஆகுமோ அப்படிங்கிற மாரி தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா, இந்த நியூஸ பார்த்தோனே அந்த மாரியான ஒரு ஸ்ட்ரைக் தான் எனக்கு ஆச்சு. என்ன நடந்திருக்குன்னா, ஸோ இப்போ டொயோட்டா மோட்டார் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க யுஎஸ்க்கு. ஸோ யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட் வேல்யூவ பார்த்தீங்கன்னா, 19% குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஆக்சுவல் காஸ்ட்ல இருந்து 19% குறைச்சு தான் எக்ஸ்போர்ட்டே வந்து பண்றாங்க. இவங்க கஸ்டமர் கிட்ட இந்த டாரிஃப பாஸ் பண்றதுக்கு பதிலா, இந்த டாரிஃபோட இம்பாக்ட்ட அவங்களே வந்து ஏத்துக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த செய்தியில வந்த முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ 19% இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா, டொயோட்டாவோட ப்ராஃபிட்டபிலிட்டிய கொஞ்சம் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்ல வந்து போயிட்டுருக்கு. ஸோ டொயோட்டா ஷேர் இன்னைக்கு பெருசா ஒரு அடியெல்லாம் இல்ல. இவங்க எதுக்காக வந்து இந்த ஒரு இம்பாக்ட்ட தனக்கே ஏத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ காம்படிஷன் வந்து ரொம்பவே பெரிய அளவுக்கு அமெரிக்கால இருந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. பல்நாட்டு நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால போட்டி போட்டு வண்டிய வித்துட்டு இருக்காங்க. ஸோ இத தடுக்கணும். ஸோ தொடர்ந்து சேல் பண்ணணும். ஒரு பக்கம் சைனாவோட அழுத்தம் இந்த மாரி பல காரணங்கள்னால தான் இந்த ஒரு காஸ்ட் பிரஷர அவங்களே ஏத்துக்கிறாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வருவோம். இது மற்ற கம்பெனிஸ எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸும் நம்ம பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ டாடா மோட்டார்ஸ், ஜேஎல்ஆர் ஒரு 1,00,000 யூனிட் கிட்ட வித்துட்டு இருக்காங்க. அமெரிக்கால வந்து வித்துட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து காஸ்ட்ட அவங்களே ஏத்துக்குவாங்களா? இல்ல கஸ்டமருக்கு பாஸ் பண்ணுவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. ஸோ இவங்க மட்டும் இல்ல, குளோபலா இருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எனக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுதோ, அத நான் இந்த இடத்துல உங்க கூட நான் ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ இப்போ இந்த விப்ரோ, ஏடிஆர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ இறங்கி இருக்கிறதா ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ விப்ரோ, ஏடிஆர் அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ், ஏடிஆர் எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு டேல ஒரு இறக்கத்த வந்து குடுத்திருக்குது. ஸோ கரண்ட்டா விப்ரோ வந்து ஒரு 5.5% வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்திருக்கு. இன்ஃபோசிஸ் எவ்வளோ குடுத்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நான் இப்போ வந்து மொபைல்ல வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்க்ரீனர ஓப்பன் பண்ணல. ஸோ அதனால உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது ஒரு 4% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, அசென்சர்லயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேல ஒரு இறக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. அசென்சர் கரண்ட்டா ஒரு 3% வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்திருக்கு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, அந்த $288 கிட்ட வந்திருக்கு. மேபி கீழ விழுகுமான்னு பார்ப்போம். விழுந்ததுன்னா திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகும். ஸோ இந்த இண்டிகேஷன் நாளைக்கு நம்ம மார்க்கெட்ல டிசிஎஸ்ல ஏற்படுமாங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய் மக்களே!